பெருந்தலைவர் காமராஜர் ஒருமுறை பாரத பிரதமர் நேரு அவர்களை நேரில் சந்திக்க சென்றிருந்தார். அப்பொழுது நேரு அவர்கள் மிகுந்த குழப்பத்துடன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அவரிடம் சென்று பெருந்தலைவர், ஏன் இவ்வளவு பதட்டத்தில் உள்ளீர்கள், என்ன பிரச்சனை என்று கேட்க, அதற்கு பிரதமர் நேரு கூறினார், நமது நாட்டு இராணுவத்தில் ஆயுத பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அமெரிக்காவில் ஆயுதங்கள் வாங்க முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு அமெரிக்க அரசாங்கம் பல நிபந்தனைகளை விதிக்கின்றது. அதற்கு ஒத்துக்கொண்டு ஆயுதங்கள் வாங்குவது என்பது சற்று சிரமமான காரியமாக உள்ளது. அதனால்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகுந்த குழப்பத்தில் உள்ளேன் என்றார். அதற்கு பெருந்தலைவர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல், இவ்வளவுதானா, இதற்காக கவலைப்படுகிறீர்கள் என்று மிக சாதாரணமாக கேட்டார். இதை பார்த்த பிரதமர் நேருவுக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டு அவர் பெருந்தலைவரிடம், என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனையை மிக சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள், இதை சரி செய்ய உங்களிடம் தீர்வு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு பெருந்தலைவர், ஆம், நான் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லி, அமெரிக்கக்காரனின் கடை ஏதாவது நம்ம நாட்டில் இருக்கிறதா என்று அவர் பாணியில் கேட்டார். அதற்கு நேருவோ புரியவில்லையே என்று சொல்ல, பெருந்தலைவர், அதாவது அமெரிக்காக்காரன் நம்ம நாட்டில் ஏதாவது வணிக நிறுவனங்கள் நடத்துகிறானா என்று கேட்டார். அதற்கு நேரு சொன்னார்,